லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ்டா. ஸோ இந்த படம் ஒரு புது அனுபவம். இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமாக நான் ஜார்ஜோடைய ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா வந்து எல்லாம் 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரணும்டா அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறதை நான் பார்க்குறேன். ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜி மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போகிறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்ணுறது. நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்ணுறாங்க, மலையாளத்தில் வித்தியாசமான படம் பண்ணுறாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்குது, நம்ம வித்தியாசமாக என்ன பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளோ ஜாலியாக டெலிவர் பண்ணது ஐ எம் ஸோ ப்ரௌட். நலன் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில் ஐ எம் ஸோ ஹாப்பி.